ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஜூலை 26ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா, இதை தொடர்ந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஏன்னா சிவிலுக்கு மட்டுமே 210 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 654 வேகன்சி. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி அண்டு ஐடி இவங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து போஸ்ட் சொல்லியிருந்தாங்க, வேகன்சி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும். சரிங்களா, அதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாள் டைம் தராங்க, 28 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும். அப்புறம் எக்ஸாம் டைம் டேட்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 26 அக்டோபர் 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலை 9:30லேருந்து. சரிங்களா, அப்புறம் 12:30 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் பேப்பர் 1. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க குவாலிஃபிகேஷன் என்னவோ சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர்லேருந்து 23 அக்டோபர் வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பேப்பர் 2 நடக்கும். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பேப்பர் 2 நடக்கும். சரிங்களா, இதுதான் வந்து முக்கியமான தேதிகள். அப்புறம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம். சரிங்களா, அதை பற்றின விவரங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இவங்களுக்கான வேகன்சி என்ன, சிலபஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் 9. நீங்கள் வந்து இந்த போஸ்ட் கோட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1657 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். சரிங்களா, என்ன டிபார்ட்மெண்ட்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். மொத்தம் வந்து பாருங்கள் 67 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த 67 வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது ஜென்ரலு. அப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்க, அப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் உமன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரிக்குமே அதுலேயுமே வந்து உட்பிரிவு வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த 67 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பர்சன்ஸ் வித் தமிழ் மீடியம், அப்புறம் அதில் ஜென்ரல் கேட்டகரி, அதில் உமன் கேட்டகரி, அதில் உமன்ஸ் வந்து தமிழ் மீடியம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்கன்றதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இதுதான் இந்த 67 வேகன்சியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற முக்கியமான விஷயம். சரிங்களா, அதே போல் இந்த போஸ்ட்டுக்கு அதாவது 165 அதாவது 1657 இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதின்னு பாருங்கள். ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பிஇ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ட்ரிபிள்இ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், இல்லை இசிஇ முடித்தாலும் எலிஜிபிள் தான். சரிங்களா, அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து a pass in section A and section B. சரிங்களா, institution of examination with electrical engineering as a subject. சரிங்களா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்து ஏ அண்ட் பி ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் லெவலில் வந்து 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ தான் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதாது. சப்போஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டிகிரி முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் போஸ்ட் கோடு 1657 அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கோடு 3487. என்ன டிபார்ட்மெண்ட்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதில் பாருங்கள் மொத்தம் 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 13 வேகன்சியுமே
கம்யூனிட்டி வைஸும் அதுக்கப்புறம் அதுலேயும் உட்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேட்டகரி கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பாருங்கள் 3487 இந்த போஸ்ட் கோடுக்கு, அதாவது மஸ்ட் பொசஸ் பேச்சுலர் டிகிரி சரிங்களா. அதாவது எதுலனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இசிஇயில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிடெக் ஓகேங்களா, பிஇ பிடெக். அடுத்தது பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, அதுலேயுமே நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள், அதுலேயுமே நீங்கள் இசிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஸோ இவங்க வந்து தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது ட்ரிபிள்இ இசிஇ அவங்களுக்கான வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் மொத்தம் வந்து 80 வேகன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மட்டுமே. நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, வேகன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து 1 இயர் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அதாவது இந்த 67 வேகன்சியில் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா. இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் சரிங்களா. இதுக்கு வந்து பாருங்கள், அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிளியாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கோடு வந்து 400 சரிங்களா. நீங்கள் இசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 403. உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுங்களா. அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13. அதில் கோடு நீங்கள் வந்து ட்ரிபிளியாக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் கோடு வந்து 400 சரிங்களா. உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபைலில் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் 16 இதில் இருக்குது. உங்களுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா 403 ஓகேங்களா. உங்களுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்களுமே பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து ட்ரிபிள்இ அண்ட் இசிக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் டீட்டெயில்ஸ் சரிங்களா. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கலாம் சரிங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி தான். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வேகன்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவர்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் 1664 சரிங்களா. இதுக்கான போஸ்ட் கோடு என்ன டிபார்ட்மெண்ட்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். மொத்தம் 4 வேகன்சி தான். இந்த 4 வேகன்சியும் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி உமனுக்கு 1, பிசி அதுலேயும் ஓபிசிஎம் உமனுக்கு 1, எம்பிசி டிசியில் ஜென்ரலுக்கு 1, எஸ்சியில் ஜென்ரலுக்கு 1 சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கான கல்வி தகுதி 1664. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். புரிஞ்சுங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், டெக்ஸ்டைல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு வருது ஓகேங்களா. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான விவரங்கள். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் 3383 போஸ்ட் கோடு, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஓகேங்களா. இதுக்கு மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. இதையுமே கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கம்யூனிட்டி இருக்கா அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 3383க்கு நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தால் மட்டும் போதுமானது சரிங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் ஓகேங்களா. வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அடுத்தது ஃபஸ்ட் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேன் மெரைன் ஓகேங்களா 1762 ஃபிஷரிஸ் அண்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதுக்கு எஸ்சி உமன் இந்த கேட்டகரிக்கு மட்டும் ஒரே ஒரு போஸ்ட் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி கேட்டகரி உமன் அது கூட சரிங்களா. இதுக்கான கல்வி தகுதி பாருங்கள், இவங்க கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா போஸ்ட் டிப்ளமோ இன் டீசல் ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா போஸ்ட் டிப்ளமோ இன் டீசல் ட்ராக்ஷன் முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான் ஓகேங்களா. அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ப்ரெஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரெஃபரன்ஸ் ஷல் பி கிவன் டு those who have possessed the qualification in the order of referred above சரிங்களா. இங்கே கொடுத்துருக்க அந்த குவாலிஃபிகேஷன் வந்து யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் வந்து
நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இன்னொரு முன்னுரிமை இங்கே பாருங்கள், இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, தோஸ் who possess experience in marine diesel engine for a period of not less than 2 years. சரிங்களா? அதாவது 2 வருஷத்துக்கு குறையாம யார் வந்து மெரைன் டீசல் இன்ஜினில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும். have successfully undergone boat building foreman course of training. சரிங்களா? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆப்ரேட்டிஷன். அதே போல் நீங்கள் வந்து போட் பில்டிங் ஃபார்மேனுக்கு வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து சப்போஸ் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த ஜாபு போகும். புரிஞ்சுங்களா? இந்த குவாலிஃபிகேஷன் இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, இதோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து முடிச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் போகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஃபார்மேனுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எஜுகேஷனல் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ். சரிங்களா? மொத்தமே மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி தான். அதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இவங்களுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது மெக்கானிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மேனுஃபேக்சரிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் தான். ஸோ காமனாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு, அதாவது சிலபஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 399. உங்களுக்கு கொஷினில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சரிங்களா? தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும். மோஸ்ட்லி சிவிலுக்கும் மெக்கானிக்கல் மட்டும்தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு சீரியல் நம்பர் வந்து 14 இருக்கும். சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கோடு வந்து 399. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து மெக்கானிக்கலுக்கு உண்டான வேக்கன்சி, கல்வி தகுதி, அப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களுக்கான முக்கியமானவங்களை பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து பாருங்கள், டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங், அதாவது 3278 தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் 2 வேகன்சி தான். அதாவது ஜென்ரல் கேட்டகரி உமனுக்கு, அப்புறம் எஸ்டி கேட்டகரி ஜென்ரல், மொத்தம் 2 வேகன்சி தான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேகன்சியே கிடையாது. சரிங்களா? இதுக்கான கல்வி தகுதி பாருங்க, 3278 இந்த போஸ்ட் கோடுக்கு இவங்க மஸ்ட் பொசஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஐடி இல்லை சிஎஸ்சி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஒன்று பிஇயில் இல்லைனா பிடெக்கில் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எம்சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது பிஇ பிடெக்கில் ஐடி, சிஎஸ்சி இல்லை எம்சிஏ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க வந்து முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக வேகன்சி செக் பண்ணிக்கங்க. 2 வேகன்சி தான், ஜென்ரல் கேட்டகரி உமனு, அப்புறம் எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல். சரிங்களா? கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 2 வேகன்சி தான். இதுதான் வந்து சிஎஸ்சி ஐடிக்கான வேலை, அதாவது வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? அடுத்தது சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவங்களுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கோடு வந்து 407. அதே போல் ஐடிக்கு வந்து பாருங்கள் 408. இவங்களுக்குமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கொஷின் இருக்கும். இவங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான சிலபஸ் கோடு வந்து நீங்கள் எங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் சீரியல் நம்பர் 28 இருக்கும். சரிங்களா? 407 சிஎஸ்சிக்கு வந்து. இதுவே நீங்கள் ஐடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் 29 இருக்கும் சீரியல் நம்பர். அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதாவது பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு 408 சிலபஸ் கோடு. இதுதான் வந்து சிஎஸ்சி ஐடி அவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி இவங்களுக்கு எல்லாருக்கும் உண்டான வேக்கன்சி டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து தமிழில் இருக்குமா இங்கிலீஷ் இருக்குமா சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸை ஒரு டைம் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க, அதாவது பிஃபோர் அப்ளைங். ஓகேங்களா? சப்போஸ் அப்ளை பண்ணியிருந்தாலுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா உங்கள் எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் அப்ளை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. ஓகேங்களா? போடுற எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்க. முக்கியமான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் டிஎன்பிசி சம்மந்தமாக. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.